30 தான் படிச்சோம். பாஸ் பண்ணா போதும். அதுவும் இந்த இங்கிலீஷ்ல 30 தாண்டிடுவோமான்னு யோசிப்போம். அப்படிதான் படிச்சோம். ஆனா இந்த குழந்தைகளுடைய மதிப்பெண்லாம் பார்க்கும்போது என்ன படிக்கிறீங்களா இல்ல அப்படியே மனசுல ஜெராக்ஸ் மாதிரி போட்டு வச்சு அப்படி எழுதுறீங்களான்னு தெரியல. அதே போல இந்த குழந்தைகளுக்கு கண்டுபிடிச்சு யாருக்கு தேவை உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டா சால்வின் வரைத்து. உதவிங்கிறது அன்னதானம் நான் போடுறேன், ரோட்ல போற சாப்பிட்டு போங்க சொல்லுவோம். அது யாருக்குன்னு தெரியாது. ஆனா இங்கே இவங்க செய்யற உதவி ஒவ்வொருத்தரா பார்த்து உதவி என்பது யாருக்கு செய்யறோங்கிறத பொறுத்து. அதுக்கு இவங்களை மாதிரி கொடுக்கறதுக்கான ஆளுகளை கண்டுபிடிச்சு வாங்குறதுக்கான ஆளுகளை கண்டுபிடிச்சு 2 பேரையும் அந்த இணைக்கின்ற பாலமாக நீங்களா இருக்கீங்க. அவங்க நவீன பார்வல் அம்மாக்கா இருக்காங்க. அவங்க ஐயாலாம் நிறைய கேட்கும் போதெல்லாம் அவங்க செய்வாங்க. அவங்க வீட்டுல இருந்து அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிச்சு செய்யறது நிச்சயம் மிக ஒரு சிறந்த பணி. அதை அவங்க பேசும்போதே பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் ஒரு உரிமையோட ஒரு அன்போட அந்த பேச்சு வருது. இப்போ சார் கார்த்திகேயன் சார் அவங்க ரவுண்ட் டேபிள் இருக்காங்க. அவங்க அரசு பள்ளிகளுக்கு கடந்த 3 வகுப்பறை வரைக்கும் கண்டுபிடிக்க 3 பள்ளிகளுக்கு சோமரசபேட்டில் 2 வகுப்பறை, அதே மாதிரி இதுல 2 வகுப்பு கட்டிருக்காங்க. சிஎஸ்ஐ ஸ்கூல் 2 வகுப்பறை கட்டிருக்காங்க. இந்த ஆண்டு இப்ப கடந்த மாதம் தான் முத்திரசூழல் தொடக்க பள்ளிக்கு 2 வகுப்பு கட்டி கொடுத்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு டாய்லெட் இல்ல, டாய்லெட்டுக்கு இடம் இல்லை. அப்ப டாய்லெட் ஒரு டாய்லெட், அதுக்கு மேல மாடி ஒரு டாய்லெட். இது வரைக்கும் வீடு தான் மாடிக்கிட்டு இருக்கோம். டாய்லெட்ல மாடி கீழே ஒரு 6 டாய்லெட், அந்த மாடியில ஒரு 6 டாய்லெட். அதுக்கான பணம் கொடுத்து வேலை நடந்துட்டு இருக்கு. பத்தி ஸ்ரீரங்கத்துல அவங்க ரவுண்ட் டேபிள் மூலமாக நிறைய எங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க. அவங்களை இங்க பார்த்ததுல எனக்கு மகிழ்ச்சி. அவங்க நமக்கு நிச்சயமா அம்மாவுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. அவங்க சாருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களும். ஏன்னா நம்ம ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகள்லாம் பார்க்கறோம். பார்க்கும்போது எனக்கு ஒரே நான் எல்லா இப்போ பிள்ளைகளை பார்த்த உடனே அவங்க தலையை தான் பார்ப்பேன், எப்படி வந்திருக்காங்க. ஒரு குழந்தை கூட எக்ஸ் வெட்ல ஒய் வெட்ல ஆமா ஒரு பிள்ளையோட வீட்லயே அவன் இன்ஜினியரிங் படிக்கிறவன், பாலிடெக்னிக் படிக்கிறவன், ஐடிஐ படிக்கிறவன், +2 படிக்கிறவன். அப்ப அந்த ஒழுங்குக்கும் கல்விக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஒழுங்குக்கும் கல்விக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது சேவா சங்கத்தில் படிக்கிற பிள்ளை கேட்கவே வேணாம். இங்கே உங்க அம்மா சரஸ்வதி அம்மா இங்கேயே இருந்து உங்களை ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு குழந்தைங்க வெளியே போகும்போது அவன் நல்லவளா தான் போக முடியும். வெளியே வேற மாதிரி போகவே முடியாது. அதனால அந்த குழந்தைகள்லாம் பல்வேறு வாய்ப்புகள் பெற்று இன்னைக்கு அந்த பையன் ஒரு அரசு பள்ளியிலிருந்து மருத்துவக் கல்லூரி போயிருக்காரு. இந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டுபிடிச்சு அவங்களை வெளியே கொண்டு வரும்போது எதிர்கால சமுதாயம் நிச்சயம் பயன்பெறும். ஏன்னா ஒரு சாதாரண இடத்துல இருந்து ஒருத்தர் ஒரு மருத்துவர் ஆகும்போது சாதாரண மக்களுடைய வேதனை அவருக்கு புரியும், சாதாரண மக்களுடைய வறுமை அவருக்கு புரியும். அப்போ நிச்சயமாக அதன் மூலமாக கிடைக்கின்ற பலன் எதிர்கால சமுதாயத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும். எனவே அவர்களுக்கு செய்கின்ற உதவி சாதாரணமாக இருந்தால் கூட அது அவங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய துணையாக இருக்கும். அதனால நம்ம மனிதர்களை மட்டும்தான் நாம் மனிதன் என்று சொல்கின்றோம். எல்லா விலங்குகளும் காலில் தான் நடக்குது. எல்லா விலங்குகளும் காலில் தான் நடக்குது. நம்ம இதில் நடக்கிறோம், காலில் தான் நடக்கிறோம். அப்போ மற்ற விலங்குகளை நம்ம என்ன சொல்றோம்? கால்நடைன்னு சொல்றோம். மனிதனை மட்டும் ஏன் மனிதன் சொல்றோம்னா மனிதன் மட்டும்தான் மனதினால் சிந்தித்து செயல்படுவான். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? மனதின் வழியது நடப்பதனால நாம் மனிதன். அந்த வகையில இந்த மனிதன் முதல்ல நினைக்கணும். அவையார் சொல்லுவார்ல, அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, கொடுக்கணும்னு நினைக்கணும். எனவே அந்த மனம் வர வேண்டும். அதனால இந்த உதவு மனங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், உதவிய மனங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உதவி பெற்ற குழந்தைகள் நீங்க ஜெயிச்சு வாழ்க்கையில அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்கல்ல, என்கிட்ட படிச்ச பிள்ள இன்போசிஸ்ல இருக்கா சொன்னாங்கல்ல, நீங்க படிச்சு முடிச்சு அம்மாவை கூப்பிட்டு அம்மா இந்த வருஷம் 10 பேருக்கு நான் என்ன செய்ய போறேன், உதவி செய்ய போறேன்னு சொல்லுகின்ற காலம் வர வேண்டும். அந்த காலம் தான் ஒரு பொற்காலம். இந்த அம்மா உட்காருக்காங்க. இவங்க உடம்புல ஒரு 15 ஆபரேஷன் பண்ணவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல. அவ்வளவு முடிஞ்சு நடக்க முடியாது, அவங்களால ஓட முடியாது. அவ்வளவு முடிஞ்சு அவங்க இந்த கொரோனா காலத்துல அவர்கள் பள்ளியுடைய எண்ணிக்கை, அரசு பள்ளி 200 மாணவர் எண்ணிக்கையை 1000 நோக்கி நகர்த்தினோம். 1லிருந்து 5 வகுப்பு வரை எத்தனை பிள்ளைங்க? 1000 நோக்கி நகர்த்தினாங்க. அந்த ஒரு பெரிய இப்ப எடமலைப்புத்தூர்ல பெரிய பில்டிங் கட்டினாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அரசு உயர்நிலை பள்ளி. அந்த பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு பள்ளி எங்கும் கட்டப்படவில்லை. டெல்லியில கட்டிய ஜனாதிபதி மாளிகை நேர் பின்னாடி கட்டின மிக பிரம்மாண்டமான அரசு பள்ளியினுடைய மாதிரி எங்க கட்டிருக்கோம்? திருச்சியில புதூர்ல கட்டிருக்கோம். அந்த பள்ளியோட அங்க வர்றதுக்கு இவங்க பள்ளியில 200 பிள்ளை
1000 அதனால உயர்நிலைப்பள்ளி 200, அது 1000. அப்ப அந்த 1000 பிள்ளைக்கான இடம் வேணும்னு கேட்கும்போது ஒரு மாதிரி பள்ளியாக அதை உருவாக்கியிருக்காங்க. அதனால அரசு பள்ளிகள் இன்று பல்வேறு வழியில சிறந்து வர்றாங்க. அதுக்கு இவர்களை போன்ற ஒரு ஆசிரியர்கள் தன்னுடைய உடல்நலம் மனநலம் அதெல்லாம் கடந்து குழந்தைகளுக்காக உழைக்கிறாங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஒரு சீருடையில் வந்திருக்கேன். இது சாரண இயக்க சீருடை. இன்று மதியம் ஒரு விழா, பெரிய விழா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆசிரியர்கள் ஒரு 5000 பேர் வர்றாங்க. இந்த விழா நடைபெற உள்ளது. அங்க செல்வதனால் நான் உங்களிடத்து விடைபெற்று செலவிட இருக்குது. அதனாலதான் நான் இந்த சீருடையில் வந்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்க நான்லாம் சாதாரண கிராமத்துல சாதாரணமாக இருந்து படித்து வந்தோம். நான் சொன்னல 30 தான் நாங்கள் படித்தோம். ஆனா காலம் எங்களை என்ன செஞ்சது? நகர்த்தி ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக, மற்ற கல்வியராக நகர்த்தி கொண்டு போச்சு. அதனால நம்மளால முடியுமா, நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிலாம் கிடையாது. என்னால் முடியும், நம்பிக்கை வையுங்கள். நம்ம எந்த உயரத்தையும் எட்ட முடியும், எந்த உயரத்தையும் எட்ட முடியும். அம்மா சொன்ன மாதிரி என்னுடைய மாணவன் இன்றும் அவனுடைய ஊருக்கு பேருந்து செல்லாது. அவன் இன்று இன்போசிஸில் மாதம் 2 லட்சம் வாங்கிட்டு இருக்கான். மாதம் 2 லட்சம் வாங்கிட்டு இருக்கான். என்னோட 1 to 5 வரைக்கும் படிச்ச பையன் 2 லட்சம் வாங்கிட்டு இருக்கான். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், உங்க சம்பளம் எவ்வளவு? உங்களோட சம்பளம் நான் கூட வாங்குறேன் அப்படின்னு. அப்ப ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன கேட்டதாங்க மாதிரி ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் ஜெயிச்சு வர 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 அந்த அம்மாவுக்கு வயசு குறைஞ்சிட்டே போகும். என்னம்மா, வயசு குறைஞ்சிட்டே போகும். அதனால இன்னும் 100 ஆண்டுகள் நீங்க வயது திரும்பிடும், 16 மாறிடும். அதனால நீங்க இன்னும் நிறைய உதவிகளை பெற்று வர வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியும் எங்களுடைய வயதுல ஒன்றை குறைக்கும். 60, 59 மாறும், 58 மாறும். எனவே எங்க வயது கூடுறது யார்கிட்ட இருக்குது? உங்க கையில இருக்குது, உங்க கையில இருக்குது. அதனால அருமை மாணவர்களே, நீங்கள் எல்லா நலவும் வளம் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கொண்டு வாழ வேண்டும். இந்த சான்றோர் பெருமக்கள் உதவுகின்றவர்கள் அத்தனை பேரும் பரவாயில்ல, அத்தனை பேரும் மிகச்சிறந்த வாழ்வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.